ஆனா நீ ஒன்னு பாத்தியா அடிச்ச ஷாட்ஸ்ல பாத்தியா நீ நீ என் கமெண்ட்ல இருந்து என்ன மாதிரி ஷாட் பிக்கப் பண்ண பாத்தியா he was trying என்ன மாதிரி மிட் விக்கெட்ல இருந்து லாங் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் வரைக்கும் என்ன ரேஞ்ச் அடிக்கலாம் பாத்தியா எல்லாம் ஸ்ட்ரெயிட் பேட் ஷாட்ஸ் அடி ஒன்னு கூட கிராஸ் பேட் கூட இது சொதப்பல் ஷாட் கிடையாது. அதாவது இந்த இன்னிங்ஸும் அந்த சுரேஷ் ரெய்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சிக்கா ஒரு 2014ல ஒரு அடி அடிப்பாரு 85 of 20 பஞ்சாபோட 85 of 26 பால்ஸ் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வெரி சிமிலர் இன்னிங்ஸ் சிக்கா இது ரெண்டும் the range of shots அது வின் பண்ணது வின் பண்ணாது இது ஆக்சுவலா என்னன்னா unfortunately ஆனா நீ in all fairness you have to give it to this boy சேசிங் இந்த மாதிரி நாக் ஆடுறது அவளுக்கு ஈஸி கிடையாது my dear viewers. இல்ல அந்த நாக்கும் சேசிங் தான். இல்ல நான் சொல்றேன் இந்த வாட்டி இந்த நாக் ஜிதேஷ் சர்மா கிரேட்னஸ் நாக் என்ன சொல்றேன்னா எஸ் இவனாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சான் யாரு ரிஷப் பந்த் ஃபர்ஸ்ட் பேட்டிங் அடிச்சு உனக்கு ஃப்ரீடம் இருக்கு அடிக்கிறதுக்கு யூ ஹேவ் ஃப்ரீடம் டு ப்ளே எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப் ப்ளே யுவர் ஷாட்ஸ். செகண்ட் பேட்டிங்ல when you are chasing 228 நீங்க பால் மெயிட் ஒரு ஓவர் 500 ரன் அடிக்கணும் 6 அடிக்கணும் 4 அடிக்கணும் விக்கெட் கொடுக்க கூடாது ஆல்ரெடி 4 விக்கெட்ஸ் டவுன் இந்த மாதிரி ஆடணும்னா வேற லெவல் ஆஃப் மென்டல் அபிலிட்டி வேணும் நீ அதுக்கு வந்து ஜிதேஷ் சர்மா ஹேட்ஸ் ஆஃப் அவனுக்கு எங்கேயாவது இந்த தைரியம் வந்தது கிடையாது எங்கேயாவது அவனை மாட்டிட்டு அண்ட் இன் ஆல் ஃபேரஸ் மயங்க் அகர்வால் குவைட்டா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அவங்க கொடுத்துருந்தான் பாத்தியா மயங்க் அகர்வால் பார் அவனோட சந்தடி சாக்கர 41 அடிச்சு போயிட்டான் விட்டு தட்டு கட்டு பேக்வர்ட் பாயிண்ட் அடிச்சனால பிரில்லியன்ட் ஆனா மயங்க் அகர்வால் இன்னைக்கு